இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சுக்கிரனை ராசிநாதனாகவும், கார்த்திகை 3 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்களையும், மிருகசீஷம் 2 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, செயலில் நேர்த்தியும் கற்பனை உலகில் மிதப்பவருமான ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ராசியில் குரு, 2இல் செவ்வாய், 4இல் சூரியன் புதன், 5இல் சுக்கிரன் கேது, 10இல் சனி, 11இல் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 17இல் சூரியன் உங்கள் ராசிக்கு 4இல் இருந்து 5ஆம் இடத்திற்கும், செப்டம்பர் 19இல் புதன் சுக்கிரன் இருவரும் முறையே 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு நகரவிருக்கிறார்கள். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை ராகுவின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை நல்ல முறையில் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மூலமாக லாபம் அதிகரிக்கும். மற்ற துறைகளின் மூலமாகவும் வருவாய் இருக்கும். குடும்பத்தினரின் வருவாய் சீராக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள் மாதத்தின் உட்பகுதியில் சிறப்பானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கனிவையும் அக்கறையையும் காட்டுவது நல்லது. மாதத்தின் பிற்பகுதிக்கு குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும். சகோதர சகோதரி உறவுகள் மேம்படும். குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் இடத்தில் நடந்து கொள்வார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் ஆரோக்கியம் சீரானதாகவும், முற்பகுதியில் மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம். சூதாட்டங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்பவர்கள் கடினமான உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்பினால் அங்கீகாரம் இப்போது கிடைக்காமல் போகலாம். மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனாலும் பின்னால் அதற்கான முழு பயனையும் அடையவிருக்கிறீர்கள். தொழில் செய்பவர்கள் சற்று சிரமங்களை சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகும் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளலாம். மாணவர்கள் படித்த பாடங்களை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள சிரமப்படலாம். கூட்டு படிப்பு அல்லது படித்ததை எழுதி பார்த்து கொள்வதன் மூலமாக மனதில் இருத்தி வைத்துக் கொள்ள எளிதாக இருக்கும். அரசியல்வாதிகள், கலைஞர்கள் மக்களின் ஆதரவை பெற அதிக உழைப்பை செலவிட வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்பு நாளைய உங்கள் எதிர்காலத்தின் அஸ்திவாரமாக அமையும் என்பதால் முதலீடாக நினைத்து கொண்டு முன்னேற்றம் பெறுங்கள். இந்த மாதம் பொதுவாக நல்ல பலன்களையும் கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் என்றும் உங்கள் பக்கமே இருக்கிறார். நற்பலன்கள் மேம்பட அஷ்டலட்சுமியை வணங்கி அவருடைய நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.